வணக்கம் ஐயா. அடாடா வா வேலு. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன், உட்காரு. என்ன வேலு, சௌரியமா இருக்கியா? உங்க ஆசீர்வாதம் இருக்கும்போது எனக்கு என்ன குறைங்கய்யா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஐசு ஐசு, என்னங்க? தம்பிக்கு ஒரு காஃபி கொண்டாமா? கொண்டு வரேங்க. அப்புறம் தம்பி, என்னை பெற்றவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஆதரவு இல்லாம தவிச்ச என்ன தங்க வச்சு படிக்க வச்சு இன்னைக்கு என்ன ஒரு பெரிய ஆளாக்கியிருக்கீங்க. எப்பவுமே என் கண்ணுக்கு நீங்க தெய்வமா தான் தெரியுறீங்க ஐயா. நம்ம ஊர்லயே எனக்கு ஹெட்மாஸ்டர் வேலை கிடைச்சிருக்கீங்க. இதை கேட்கவே சந்தோஷமா இருக்குப்பா. நல்லா இருக்கியா வீடு? நல்லா இருக்குமா? இந்தா காஃபி குடி. அப்புறங்கய்யா, வர 28ஆம் தேதி எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அவசியம் நீங்க 2 பேரும் வந்து என்ன வாழ்த்தணும். கண்டிப்பா வந்துடும்பா. எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன்பா. ரொம்ப நன்றிங்க. நீ எதுக்கு கவலைப்படாத. சரிங்க, தைரியமா போ. ரொம்ப சந்தோஷம். சரிப்பா. வரமா? வரங்கய்யா. ஏய் தள்ளாரி, என்ன மடை கட்டிட்டு இருக்கியா? ஆமா, மழை பெஞ்சு ஊருக்குள்ள தண்ணி போயிடுச்சு, அதனால மடை கட்டிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்ன இந்த பக்கம் காத்து வீசுது? அது ஒண்ணும் இல்ல, குளிச்சுட்டு போலான்னு வந்தேன். சரி சரி. ஏய் தள்ளாரி, சொல்லு. அது காந்தால மாதிரி தெரியுதுல? ஆமா, அவரை பார்த்து நீயே பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவன் வேலையை பாரு, நான் வரேன். ஏய் தள்ளாரி, சொல்லுண்ணே. யார் அவன் ஓடுறான்? நம்ம சங்கிலிண்ண. குளிக்க வந்த என்ன தெரியல, உங்களை பார்த்து ஓடுறான். ஏன் பார்த்தோன்னே ஓடுறான்? இருடா வரேன். ஏய் சங்கிலி, ஏய் கூடாது, நில்றா. கூடாது சொல்றல. ஏய் எங்க போட விட மாட்டேன் சங்கிலி. சங்கிலி, ஏய் ஏன்டா என்னை பார்த்து ஓடுன? என்ன நடந்தது சொல்லு. தெரியாதுண்ணா. சொல்றா. விட்டுருங்கண்ணா. சொல்றா. சொல்றா. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சங்கிலி, என்னை மிருகமாக்காத. விட்டுருங்கண்ணா. சொல்லுடா. சொல்லுடா. சொல்லுங்க. சொல்லுங்க, இப்போ உன்னை கொன்றுவேன். என்ன கொண்டாதுண்ணே, என்ன கொண்டாதுண்ணே, என்ன சொல்றேனே. பச்சைக்கிளி வேலை பார்த்த இடத்துல அந்த மேனேஜர் பாலுக்கும் அவளுக்கும் பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் ஓடி போயிட்டாங்கண்ணே. எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. என்ன விட்டுருங்கண்ணே. டேய், நம்ம ஊருக்காரன் சொல்லித்தாண்டா உன்னை நம்பி நம்ம ஊர் பிள்ளைகளை பூரா வேலைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இப்படி தோக முடியலடா. அவன் கூப்பிட்டா கூட உன் பொண்டாடி எங்கடா புத்தி போச்சு. காந்தாளா, காந்தாளா, என்னப்பா இங்க வந்து படுத்திருக்க? எழுந்து சாப்பிடுப்பா. வாக்கா வா. சொன்னா ஏன்க்கா கேட்க மாட்டேங்கிற? பரவாயில்ல, சாப்பிடுப்பா. கையில கொடுக்க. இந்தா. அந்தலா சாப்பிட்றியாப்பா? வாங்க விட்டு உட்காருங்க. வைத்தியரே, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா, பார்த்து போ. சாப்பிட்டுப்பா. காந்தாலா, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். இவ்வளத்துக்கும் காரணம் அந்த மைனர் சிங்காரம் தான். மைனர் சிங்காரத்துக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? அவன் விஷயத்துல எதுலையுமே நான் தலையிட்டது கூட கிடையாது. ஏன் என்கிட்டயே வந்து வம்புழுக்கிறான்? காந்தாலா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. வணக்கம் வைத்தியரே. வணக்கங்க. வணக்கங்க. நம்ம ஊருக்கு புதுசா வரப்போற தர்மகத்தா ஐயா பட்டாபி வந்துட்டு இருக்காருங்க. நம்ம ஊரு முறைப்படி அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம செய்யணும். சரிங்களா? கண்டிப்பா செஞ்சிடலாம். என்ன தலைவரா தேர்ந்தெடுத்த எல்லாருக்கும் வணக்கம். என்ன வைத்தியரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க. அண்ணா கொஞ்சம் நில்லுங்கண்ணா. என்னடா தம்பி? பட்டாபிய தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்கண்ணா. பாத்தியா பொன்னுசாமி, நன்றி கட்ட ஜனகடா இவங்க. 20 வருஷமா தலைவரா இருந்த என்ன தோக்கடிச்சிட்டு அவனை ஜெயிக்க வச்சிட்டாங்க பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்டா. அண்ணா கோவப்படாதீங்கண்ணா. நம்ம ஊர் வழக்கப்படி தோத்து தலைவர் ஜெயித்த தலைவருக்கு கலச நீர் கொடுக்குறது வழக்கம். அதை நீங்க சிறப்பா கொடுங்க. எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். கலச நீரா கொடுக்கணும்? பொன்னுசாமி சொல்லுங்க. கலச நீர்ல விஷத்தை கலந்துரு. பட்டாபி ஐயா சொல்லுங்க ஐயா. நம்ம கிராமத்தை பிடிச்ச சனியை ஒழிஞ்சுது. நம்ம ஆவி ஆனந்த அழிஞ்சிட்டான். இனிமேல் எல்லாம் நமக்கு நல்ல காலம்தான்.
நம்ம கிராமத்துக்கு இனிமே நீங்க தான் ஏதாவது நல்லது செய்யணும். வாங்க தலைவரே, வாங்க 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 வாங்க. தலைவரே, வாங்க. வணக்கம் 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 உட்காருங்க தலைவரே. உட்காருங்கண்ணே. என்ன பட்டாபி அண்ணே, ஜெயிச்சுட்ட? இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஊர் மக்கள் தானே. நல்லாரு. வைத்தியரியா, சொல்லுங்க. நம்ம ஊர் வழக்க பிரகாரம் ஜெயிச்ச தலைவருக்கு தோத்த தலைவர் கலச நீர் கொடுக்கறது வழக்கம் தானே? அதானே நம்ம ஊரோட வழக்கம். எடுத்து கொடுங்க. சரிங்க. ஐயோ, என்னங்க என்னங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னங்க? ஐயோ. காந்தாளா, உங்க அப்பா தலைவரானதை பொறுத்துக்க முடியாத மைனரோட அப்பா அதை அவமானமா நினைச்சு விஷம் கலந்த கலச தண்ணிய உங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு அவனும் குடிச்சிட்டு செத்துட்டான். மைனரோட அப்பா சாவுக்கு காரணமே உங்க அப்பா தான் நினைச்சுக்கிட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க குடும்பத்தை பழிவாகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த மைனர். இதாயா நடந்தது? இப்போ எனக்கு ஞாபகம் வருதுண்ணே. சின்ன வயசு நடந்தது எல்லாமே ஞாபகம் வருதுண்ணே. என் குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்க இந்த மைனரை காந்தாளா, வெட்டி இல்லப்பா. கூறு போட்டு தான் விடுவேன். காந்தாளா, அவசரப்படாதப்பா. பொறுத்தவன் பூமி ஆள்வான்.